ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் தன்னை பிள்ளைகளை கூப்பிட்டாங்க. ஏண்டா உங்களுக்கு ஆக விசுவாசம் உங்களோட பிள்ளைகள் தான். கூப்பிட்டு சொன்னாங்க, பிள்ளைகளே, என் உயிர் பிரிகிற நேரம். ஒரு மகன் கேட்டார், வாப்பா எப்படி இருக்குது சக்கராத்? நீங்க சொல்லுவீங்களே சக்கராத்தை பத்தி ஒத்தட்ட கேட்கணும். சொன்னார், மகனே, ஒரு ஊசிட ஓட்டைக்குள் என்ன நுழைன்னு சொல்லப்படுது. எப்படி நுழைகிறதுனா, வானம் எனக்கு கீழே விழுறது போல இருக்குது மகனே அப்படின்ட்டு பிள்ளைகளை பார்த்து சொன்னார், பிள்ளைகளே, என்னுடைய ஜனாசாவை அடக்கினா நீங்க ஓடிடாதீ. என்ன சொல்லி கொடுக்கிறார்? என் ஜனாசாவை அடக்கினா நீங்க ஓடிடாதீங்க. என்னுடைய கபர் அடிய ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவுக்கு என்ற கபர் அடிய நில்லுங்க. ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு மாடு அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? குறைஞ்சது 3 மணித்தியாலும் பிடிக்கும். என்ன பிள்ளைகளை மற்றவங்க போயிடுவாங்க, மற்றவங்க பிஸியில வருவாங்க, 1000 வேலையில வருவாங்க, கபருஸ்தானுக்கு வரமாட்டாங்க சில நேரம். உங்களோட பிள்ளையத்தான் நீங்க பழக்கி வைக்கணும் சகோதரர்களே. சொன்னார் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளே, என்ற கபர் அடிய நீங்க ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவு நில்லுங்க. என்ன அமல் செய்யணும் அந்த நேரம்? எனக்காக இஸ்திக்ஃபார் செய். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அத்தூபு இலைஹ். ஜனாசா ஒன்று அடக்கப்படும் பொழுது நீங்க கபருஸ்தானுக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, எங்கேயாவது ஓரத்துல இருந்து இஸ்திக்ஃபார் செய், பேசிட்டு இருக்காது. என்ன பாவம் அவர். இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் சகோதரருக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னஹுல் ஆன் யுஸ்அல், தற்பொழுது அவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார். பிள்ளைகளுக்கு இஸ்திக்ஃபாரை படிச்சு கொடுத்து வைக்கும். உங்களோட விசுவாசமான பிள்ளைகளாக இருந்தா. ஏனென்றா மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க, பிள்ளைகள் அப்படியே நிக்கிறாங்க வாப்பாட கபர் அடிய. இஸ்திக்ஃபார் செய்யறாங்க, இஸ்திக்ஃபார் செய்ய. ஏன் சகோதரர்களே, ஜனாசா ஒண்ட கபர்ல வச்சிட்டு அடுத்த பர்ஸகுடைய வாழ்க்கை எங்களுக்கு கண்ணு கொண்டு விளங்காது. எல்லாருமே போயிடுவாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, அந்த ஜனாசாவுக்கு நடந்து செல்லக்கூடியவர்களுடைய செருப்பு சத்தம் கேக்குது. என்ன கேக்குது? செருப்பு சத்தம் இருக்குது, இது கேட்கும். அந்த அளவு காது கூர்ம ஜனாசாவுடைய. இது பயப்பட தேவையில்லை யாரும். இது ஒரு அறிவு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த அறிவு. நாங்க படிச்சு கொள்ளணும், பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்போம். எங்கட குடும்பத்தை நாங்க தயாராக்கோம், பிள்ளைகளை தயாராக்கோம், கூட்டாளிமார தயாராக்கி வைக்கோம். ஒரு கூட்டாளியை பிடிக்கும் பொழுது எப்படி பிடிக்கணும் தெரியுமா? கூட்டாளி இவன் கபரடிய வருவானா, எனக்கு துவா கேட்பானா, இதைத்தான் பார்க்கும். நான் மௌத்தான எனக்கு கையேந்துவானா, இதைத்தான் பார்க்கும். என்ன சொர்க்கத்துக்கு கூட்டி போவானா? ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க ஒரு ஆளுக்கு, யோசிங்க, இவன் துவா கேட்பானா சாப்பிட்டுட்டு, இவன் என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவானா? சகோதரர்களே, மற்ற கூட்டாளி எல்லாம் விரோதி தான். எத்தனை உங்களுக்கு கூட்டாளி பிடிக்கலாம்? இப்படி கூட்டாளி மாற தேடி தேடி பழகு. மற்றவங்களோட பழகுறதுல அர்த்தம் இல்லை. பிள்ளைகளை மாத்துங்க, மனைவியை மாத்துங்க, சொல்லுங்க, இப்படி பேசுங்க. இதெல்லாம் உலகத்தை மட்டுமல்ல, என்ன கறியாக்குறது, என்ன சாப்பாடு, எங்க போறது, எங்கெங்க சுத்தம், இதுவும் செய்யத்தான் ஓணும். சமர் முடிய போகுது, எங்க போவோம், பேசுங்க. அதோட சேர்த்து இதையும் பேசுங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, காதுக்கு செருப்பு சத்தம் கேக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே அந்த கபருக்குள்ள 2 மலக்கு வந்துருவாங்க. கபருக்குள்ள 2 மலக்கு உடனே வந்துருவாங்க. யார் மலக்குடைய பேர் என்ன? முன்கர், நகீர். அந்த 2 பேருடைய தோற்றத்தை கூட பார்க்க இயலாது காஃபிருக்கு. முஸ்லிமுடைய விடயம் தானே. ஹதீஸ்ல வந்திருக்குது, இன்னல் அப்த இதா புதிஅ ஃபீ கப்ரிஹி வதவல்ல அன் அஸ்ஹாபுஹு வஇன்னஹு லயஸ்மஉ கர்அ நிஆலிஹிம் அதாஹு மலகான். 2 மலக்கு வந்துருவாங்க. வந்து என்ன செய்வாங்க?
ஃபயுக்இதானிஹி, அப்படியே என்ன உட்கார வைப்பாங்க. நாண்டு வைங்கிற உதாரணமா, உங்கள்ட்ட பயம் வந்துடும், உங்களுக்கு உட்கார வைப்ப, நடக்க போகுது, எல்லாருக்கும் இதான் நடக்க போகுது. உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு என்ன செய்வாங்க, கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஹதீஸ்ல 2 தன்மை வந்திருக்கு. அந்த மலக்கு அஸ்வதான் அஸ்ரகான், அந்த 2 மலக்கும் கருப்பு மலக்கு. என்ன கலர் மலக்குட? இரண்டாவது அஸ்ரகான், அந்த 2 பேருடைய கண் 2ம் நீலம். இந்த வீட்டுக்குள்ள தனிய நான் இருக்கிறேன், கருத்த ஒரு ஆள் நீல கண்ணோட வந்தா நான் சந்தோஷப்படுவேனா பயப்படுவேனா? சும்மா யோசிச்சு பாரு. தனிய இருக்கிறேன், கருத்த 2 பேர் வாராங்க, கண் 2 நீலம். இப்ப நான் எங்க ஓட? இப்ப கபருக்கிறது எங்க ஓட? வெளியே கூப்பிடுவா, பஸ் வா, கூட்டாளி வா, என் வைஃப் வான்னு கூப்பிடுவா? இல்ல, நான் தனியா ஆயிட்டேன். இப்ப அந்த தனிமையை சகோதரர்களை இப்ப யோசி. எனக்கு யாரும் இல்லை, நீ போனும் இல்லை. இப்ப உங்கள்கிட்ட இப்ப போன், உங்கள்கிட்ட இருக்கிற வாகன சாவி, உங்களோட பர்ஸ் முழுதையும் களத்திட்டு போட்டு ரூம்ல வச்சு அப்படி உங்களை எல்லாம் முடிச்சு. சகோதரர்களை நடக்க போகுது இது. 2 மலக்குகளும் வந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க? இப்ப ஹதீஸ்ல வந்திருக்கு சகோதரர்களே, 4 கேள்விதான் கேட்பாங்க. எத்தனை கேள்வி கேட்பாங்க? 4 கேள்விதான் கேட்பாங்க. அந்த 4 கேள்வியை உலகத்துல தயாராகும். முதலாவது கேள்வி என்ன? மன் ரப்புக்க, உங்களோட ரப்பு யார்? உடனே முஸ்லிம் மூமின் பயப்படுவாரா? உடனே சொல்லுவார் ரப்பி அல்லாஹ், ரப்பி அல்லாஹ். என் ரப்பி யாரு? அல்லாஹ். ஏன் அல்லாஹ் தானே தொழுது, அல்லாஹ்க்கு தான் நோம்பு பிடிச்சோம்னாங்க. நாங்க பயப்பட தேவை, முஸ்லீம்கள் பயப்பட தேவை. எங்களுக்கு சந்தோஷம் அங்கதான் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி கேட்பார், மா தீனுக, உங்களோட மார்க்கம் எது? இவர் சொல்லுவார் பதில், உடனே என்ன சொல்லுவார்? தீனியல் இஸ்லாம், என்னுடைய தீன் இஸ்லாம். என்ன இஸ்லாம்? இஸ்லாம் இஸ்லாம், முஸ்லிம் முஸ்லிம் என்று தெரிஞ்சுதான் எல்லாருக்கும் பதில். மூன்றாவது கேள்வி கேட்பார், மன் நபியுக, அல்லது மா ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு ஒரு ஆள் அனுப்பப்பட்டாரே நபி, ஒரு ஆள், அவர் யார்? உங்களுக்கு ஒரு நபியும் அனுப்பப்பட்டாரே, அவர் யார்? உடனே சொல் ரசூலுல்லாஹ், எங்கட தூதர் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவார். மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி கேட்பாங்க, முக்கியமான கேள்வி. வமா இல்முக, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? உங்களோட ரப்பு அல்லாஹ், உங்களோட மார்க்கம் இஸ்லாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் உடனே சொல்லுவார், என்ன தெரியுமா? கரஅது கிதாபல்லாஹி ஃபஆமன்து பிஹி வஸத்தக்த், நான் குர்ஆன் ஓதின உலகத்தில் ஓதி அதை முன்மப்படுத்தி நம்பினேன், அதால எனக்கு தெரியும். வேறொரு பதில் சொல்லல உங்களுக்கு. அந்த மௌலை பயான் பண்றதை கேட்டேன் நான் இல்ல, நான் குர்ஆன் ஓதினேன், அதை நம்பினேன், அதை உண்மைப்படுத்தினேன். எத்தனை கேள்வி கேட்டுட்டாங்க? 4 கேள்வி முடிஞ்சு. எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்ப உலகத்துல தான் இரவு பகல், அங்க சூரியன் மறைகிற ஒன்றும் இல்லை கபருக்குள்ள. உம்மாட வகுத்துல இருக்க சூரியன் மறைஞ்சது விளங்கிச்சா? இரவு பகல் விளங்கிச்சா? எங்களுக்கு தான் 9 மாசம், அங்க 9 மாசம் எல்லாம் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆலமுல் பர்ஸக்ல சகோதரர்களே, கபர்ல ஒன்றும் இல்லை. இந்த 4 கேள்வியை கேட்டதோட பதில் சொல்லிட்டோம் தானே, மாஷா அல்லாஹ். உடனே இவருக்கு 6 வகையான இன்பங்கள் கொடுக்கப்படும். உடனே எத்தனை வகையான இன்பங்கள்? 6 வகையான இன்பங்கள் கொடுக்கப்படும். முதலாவது இன்பம் சகோதரர்களே சொல்லப்படும், ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்துடைய விரிப்ப விரிங்க. இப்ப வரைக்கும் உடனே நீங்க இங்க பாய் விரிச்சிருப்பீங்க, பழைய பாய், கொஞ்சம் எடுங்க பாயெல்லாம். ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா, முதலாவது நன்மாராயம், சொர்க்கத்துடைய விரிப்ப விரிங்க. இரண்டாவது நன்மாராயம்,
ஃபஅல்பிஸூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்துடைய உடுப்பாடுங்க, கஃபனை கலத்துங்க, எல்லாம் மாற்றப்படும் சகோதரர்களே உடம்புக்கு. இரண்டாவது ஃபஅல்பிஸூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்துடைய உடுப்பாட்டுங்க, இரண்டாவது நன்மாராயம். மூன்றாவது நன்மாராயம், இவருடைய கபருக்கு சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஓட்டையால காத்து வந்துட்டே இருக்கும். எங்க இருந்து காத்து வரும்? சொர்க்கம் போல. எல்லாரும் மௌத்தானுமே, உலகம் அழியணுமே, அது வரைக்கும் இவர் வாழணும் கபர்ல. நான் வாழணும், நீங்க வாழணும். சுவர்க்கத்திலிருந்து கபருக்கு ஒரு துவாரம், அதால காத்து வந்துட்டே இருக்கும், சொர்க்க காற்று. இதை அனுபவிச்சு கொண்டே இருப்பார். மூன்றாவது சகோதரர்களே, ஃபஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னஹ் ஃபயதீஹி மின் ரௌஹிஹா வ தீபிஹா, சொர்க்க மனம் வாட உடம்புக்கு வந்துட்டே இருக்கு. எத்தனாவது இன்பம் இது? மூணாவது இன்பம். நாலாவது இன்பம் சகோதரர்களே, அவர் கபர்ல இருக்கும் பொழுது அப்படியே கபர் விசாலமாகும். எவ்வளோ கபர் விசாலமாகும் தெரியுமா? எவ்வளோ தூரம் உங்களுக்கு பார்க்கணும் அவ்வளோ விசாலமாயிடும். கபர் இறுக்கமாக இருக்காது, நல்ல விசாலம். எவ்வளவு சந்தோஷம் இருப்பவருக்கு எல்லாம் நடக்குது இப்ப கபருக்குள்ள. எத்தனாவது இன்பம் இது? நாலாவது இன்பம். ஐந்தாவது இன்பம் சகோதரர்களே, ஒரு அழகான மனிதர் ஒருத்தர் கபருளுக்கு வருவார். இப்ப அழகான மனிதர், ஹசனுல் வஜ், ஹசனு சியாப், நல்ல உடுப்பு உடுத்து, தைபுர் ரீஹ், நல்ல மணக்கும் அத்தர் அவர்கிட்ட. அவர் வந்து சொல்லுவாரு, பாப்பா நன்மாராயம் பெறுங்க. அப்ப இவர் கேட்பாரு, நீங்க யாரு? ஏன்னா ரெண்டு மலக்கு வந்துட்டு போயிட்டாங்களே. இவர் கேட்பார், நீங்க யாரு? அழகான உடுப்பு உடுத்து, மனம் வருது, நீங்க யாரு? அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அன அமலுக சாலிஹ், நீங்க உலகத்தில் செஞ்ச சாலிஹான அமல் தான். நீங்க தொழுதீங்க, நோன்பு பிடிச்சீங்க, ஜகாத் கொடுத்தீங்க, சதகா கொடுத்தீங்க, குர்ஆன் ஓதினீங்களே, இந்த சாலிஹான அமல் தான். அவர் சொல்லுவார் உடனே, சகோதரர்களே, ரப்பி அகிமிஸ் ஸாஹத்த அர்ஜஅ இலா அஹ்லி வ மாலி, யா அல்லாஹ் கியாமத்தை உருவாக்கி அவசரமா என் குடும்பத்திட்ட பிள்ளைகிட்ட நான் போகணும். என்ன உள்ளுக்கு தனியத்தானே. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆறாவது இன்பம், அஞ்சாவது இன்பம், சொர்க்க நன்மாராயம் கிடைக்கும் கபரிலே. ஆறாவது இன்பம் சகோதரர்களே, கபர் அப்படியே வெளிச்சமாக மாறிவிடும். அப்ப 4 கேள்விக்கு பதில் சொல்லணும். 6 வகையான இன்பங்களை அல்லாஹ் தருவான். எத்தனை வருஷம் பர்சக்ல வாழ்றது சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு வஃபாத்தானாங்க. இன்று வரை கபருக்குள் எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 1400 வருடம் கபர்ல இருக்கு. இன்னும் கபருடைய வாழ்க்கை முடியல, பர்சக் முடியல. எங்களுக்கு என்ன நடக்க போதோ தெரியாது.